ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு. பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. 3 வெங்காயம் நீள் வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், சிக்கன் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிக்கனை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1, மிளகு 1, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 முந்திரி, ஏலக்காய் 1 எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. மசாலா விட்டு எண்ணெயே திரிஞ்சு வருது பாருங்கள். 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது பாருங்கள், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. மசாலா சேர்த்தோடனே தீயை குறைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சேர்த்துருங்க. இப்பொழுது இந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி மசாலா நல்லா வதக்கி விடுவோம். 2 செகண்ட் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மசாலா பொடியை 50 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். கூடுதலாகவே இருக்குது. இதுவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. மசாலா நல்லா செவர வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிக்கனை எடுத்து சேர்த்துடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா இந்த மசாலா கூட இந்த சிக்கனை சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு, கல் உப்பு, காரத்தூள் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். குழம்பு தூள் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு விடுங்க. அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிட்டா போதும். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கறி வேகட்டும். கிரேவி ரெடி ஆகிடுது. இந்த டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சாதம் ரெடி பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், பூரிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.